வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். நிர்மலா சீதாராமனை துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சந்திக்கவில்லை. மைத்ரேயனுக்கு மட்டுமே அனுமதி வழங்கியதாக பாதுகாப்பு அமைச்சர் அலுவலகம் விளக்கம். ரயில் விபத்திற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தல். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 1 லட்சம் முதலமைச்சர் நிதியுதவி. ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதுபவர்களுக்கு போட்டித் தேர்வு நடத்தலாம். அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. மக்களவைத் தேர்தலை எதிர்கொள்ள அதிமுக தயார் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதி. கூட்டணி குறித்து உரிய நேரத்தில் முடிவெடுக்கப்படும் எனவும் பேட்டி. சொத்து வரி உயர்வை கண்டித்து 27ஆம் தேதி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம். திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சந்திக்கவில்லை என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் அலுவலகம் மறுப்பு தெரிவித்துள்ளது. டெல்லிக்கு சென்றுள்ள துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமனை இன்று நேரில் சந்தித்து பேச இருப்பதாக தகவல் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் நிர்மலா சீதாராமனை ஓ பன்னீர்செல்வம் சந்திக்கவில்லை என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் அலுவலகம் மறுப்பு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவை அதிமுக உறுப்பினர் மைத்ரேயனை மட்டுமே சந்திக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஓ பன்னீர்செல்வம் டெல்லிக்கு வந்தது அரசியல் பயணம் இல்லை என தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தல் குறித்த தகவல்கள் வந்தவுடன் கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். தேர்தல் முறைப்படியான அறிவிப்பு வந்தவுடன் அது பற்றி தலைமை கழகத்தின் நிர்வாகிகள் கூடிய முடிவு. இது தொடர்பாக நிர்மலா சீதாராமனுடன் பேசுவீங்களா, பேச மாட்டீங்களா? நான் ஏற்கனவே 2 முறை பதில் சொல்லிவிட்டேன். என்னுடைய சொந்த பயணமாக மரியாதை நிமித்தமாக நன்றி சொல்வதற்காக மட்டுமே நான் வந்திருக்கேன். அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளராக ஓ பன்னீர்செல்வம் ஒரு கேள்வி. சப்போஸ் மாநிலங்களவையில் அதிமுகவிற்கு மாநிலங்களவை துணைத் தலைவர் பதவி தருவதற்கு மத்திய அரசு அல்லது பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வீர்களா? அந்த கேள்வி இப்பொழுது எழவில்லை. அது மாதிரி ஒரு கேள்வி வந்தால் ஒரு நல்ல முடிவு எடுப்போம். சென்னையில் 4 பேரை பலி கொண்ட ரயில் விபத்திற்கு விரைவு ரயில் பாதையில் புறநகர் ரயில் இயக்கப்பட்டதே காரணம் என்பது தெரியவந்துள்ளது. விபத்திற்கு காரணமான அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோடம்பாக்கம் ரயில் நிலையத்தில் உயர் மின் அழுத்த கம்பி அறுந்து விழுந்ததால் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. எனவே ரயில்கள் தாமதமாக வந்ததால் கூட்டம் நிரம்பி வழிந்தது. இந்த நிலையில் கடற்கரையிலிருந்து திருமால்பூர் வரை சென்ற மின்சார ரயிலில் படியில் தொங்கியபடி ஏராளமானோர் பயணித்தனர். பரங்கிமலை அருகே வந்தபோது கான்கிரீட் தடுப்பில் படிக்கட்டில் தொங்கியவாறு வந்தவர்கள் மோதினர். இதில் 10க்கும் மேற்பட்டவர்கள் அடுத்தடுத்து கீழே விழுந்தனர். அவர்களில் 4 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். படுகாயமடைந்த 10 பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மின்கம்பி அறந்துச்சுன்னு சொல்லிட்டு கோடம்பாக்கத்தில் இது பண்ணாங்க. அதுவே செங்கல்பட்டு ட்ரெயினும் ஆல்ரெடி லேட்டு. இந்த ட்ரெயின் லேட் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. அதுவும் பண்ணாமல் சரி விட்டாங்க. அதுக்கடுத்தது இந்த ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்தில் அடுத்த ட்ரெயின் வேணும். அவங்க அதையும் இல்லை. ½ அன் அவர் ஆகும்னு சொன்னோன்னே எல்லாரும் ஒரே ஜனம் இதுலேயே ஏற ஆரம்பித்தாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் காலியாக இருக்கும். அதுலேயே அவ்வளோ ஜனமாக இருந்துச்சு இன்னைக்கு. ஏறினோடனே அப்புறம் இந்த கம்பத்தில் கரெக்டாக சென்ட் தாமஸ் மவுண்ட் அந்த கம்பம் எடுக்க சொல்லிக்கிறாங்க. ஆல்ரெடி அது எடுக்கல. ஸ்பீடு லிமிட் இது பண்ணிடணும், இல்லை ஆர்னு ஏதாச்சும் வச்சிடணும். எதுவுமே அடிக்கல. அவங்க வரவே சர்ன்னு வந்தோடனே பிளாட்ஃபார்ம் ஒருத்தன் அந்த போஸ்ட்டில் இடிச்சு விழுந்தான். லைனாக அப்படியே ஒருத்தர் 9 பேர் கரெக்டாக அடிபட்டு கீழே விழுந்துட்டான். ஒருத்தங்க ஃபுல்லாக போயிடுச்சு 2 காலம். இன்னொருத்தருக்கு கை போயிடுச்சு. மீதி ஒரு ஸ்கூல் 2 பசங்க, அதில் ஒருத்தனுக்கு முடி தலை போயிடுது. இன்னொருத்தன் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துன்னு போயிடான். மொத்தம் 9 பேர். இன்னொருத்தன் ஏந்து போயிட்டான். அவன் நார்மலாகிட்டான். விபத்து நடந்த பரங்கிமலை ரயில் நிலையத்தில் ரயில்வே ஏடிஜிபி சைலேந்திரபாபு உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர். விபத்து எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ விசாரிச்சுட்டு இருக்கிறோம். ஏற்கனவே இந்த சுவர் பல ஆண்டுகளாக இருக்கு. இருந்தாலும் நேற்றுக்கு ஒரு இன்சிடென்ட், இன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கனால நம்ம ரயில்வே RPF அவங்க ஆஃபீஸில் சொல்லி இந்த சுவரை ரிமூவ் பண்ணுறதுக்கு நாங்கள் கேட்டுக்கிறோம். அது வரைக்கும் இந்த குறிப்பிட்ட ரயில்வே லைனில் ட்ரெயின் அனுப்ப வேண்டாம் அப்படிங்கிறது நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இருந்தாலும் பேசஞ்சர்ஸ் ட்ரெயினுக்கு வெளியே ஃபுட்பாலில் ட்ராவல் பண்ணக்கூடாது. அது இங்கே இல்லை, எங்கேயுமே ட்ராவல் பண்ணுறது டேஞ்சரஸ்.
அதுவும் ஒருவேளை ட்ரெயின் கிடைக்கல அப்படின்னா அவங்க அடுத்த ட்ரெயினில் போகலாம், இல்லை பஸ்ஸில் கூட போகலாம். ஒரு அளவுக்கு மேலே ஒரு ட்ரெயினில் ஆட்கள் ஏறி வெளியே தங்கிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப பெரிய ஆபத்து. அது செய்யக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய ரிக்வெஸ்ட். விரைவு ரயில் செல்லும் பாதையில் மின்சார ரயில் இயக்கப்பட்டதே விபத்திற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. அந்த பாதையில் மின்சார ரயிலை இயக்க அனுமதி அளித்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை ரயில் விபத்தில் உயிரிழந்த 4 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆணையிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பரங்கிமலை ரயில் நிலையத்தில் தடுப்பு சுவரில் மோதி 4 பேர் பலியான செய்தி அறிந்து மிகவும் வேதனை அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். அவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கலும் அனுதாபமும் தெரிவித்துக் கொண்டுள்ள முதலமைச்சர், காயமடைந்தவர்களுக்கு உயரிய சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டிருப்பதாக கூறியுள்ளார். விபத்தில் உயிரிழந்த 4 பேரின் குடும்பத்தினருக்கும் தலா 1 லட்சம் ரூபாயும், படுகாயம் அடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்க உத்தரவிட்டிருப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை ரயில் விபத்தில் படுகாயமடைந்த 2 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற விபத்துகள் எதிர்காலத்தில் நடைபெறாமல் இருக்க ரயில்வே துறை உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். உடனடியாக இப்போ இந்த நோயாளிகள் மொத்தம் 4 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள் தெரிந்தது. 5 பேர், அதில் 2 பேர் அரசு ராயப்பேட்டை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். ராயப்பேட்டை மருத்துவமனையில் இருக்கக்கூடிய 2 பேரும் நலமோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான அறுவை சிகிச்சைகள், சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ எல்லாம் எடுக்கப்பட்டு, மூர்த்தி என்பவருக்கு 2 கால்களும் பிலோ நீ ரொம்ப கிரஷ் இன்ஜுரி ஆயிருக்கு. மீதமுள்ள 2 பேர்ல ஒருத்தர் விஜய் என்பவர் மாடரேட்லி கிரிட்டிக்கல், இன்னொருவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது. ஆக 2 பேர் கிரிட்டிக்கலா இருக்கிறாங்க. அவர்களை உயிர் காப்பதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளையும் முதலமைச்சருடைய அறிவுரைப்படி அரசு மருத்துவர்கள் ஒரு குழுவாக இருந்து முழுமையாக போராடி வந்து கொண்டு. ரயில் விபத்து மிகவும் துரதிருஷ்டவசமானது என்று தெரிவித்துள்ள தலைவர்கள், படிக்கட்டில் நின்று பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுபோன்ற விபத்துகள் நிகழா வண்ணம் ரயில்வே துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஸ்டேஷனிலிருந்து புறப்பட்ட மின்சார ரயில் காஞ்சிபுரம் அடுத்த திருப்பால்பூருக்கு செல்ல வேண்டும். இடையிலே இந்த விபத்து பரங்கிமலையிலே ஏற்பட்டு அதிலே 2 நபர்கள், அதாவது விக்னேஷ், நரேஷ், இவர்கள் இருவரும் ராயப்பேட்டை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பிகாம் படிக்கின்ற மாணவன் சம்பவத்திலே அவர் இறந்து இங்கே கொண்டு வரப்பட்டார். பெற்றோர்களுக்கெல்லாம் உரிய வகையில் தகவல் கொடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் என்ன நடவடிக்கைகள் எடுக்க முடியுமோ அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றது. இன்று காலை படிக்கட்டில் பிரயாணம் செய்த சில பயணிகள் அடிபட்டு கீழே விழுந்து சில பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 5 பேர் படுகாயமுற்றிருக்கிறார்கள். இந்த மரணங்கள் ஏற்படுவதற்கு காரணமான அந்த சுவர் அகற்றப்படுகிறது என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் சுவர் இருக்கிறதோ இல்லையோ, படிக்கட்டு பயணங்கள் எப்படி இருந்தாலும் இவை தவிர்க்கப்பட வேண்டும். நாம் விபத்து நடக்கும் பொழுதுதான் அதை பற்றி சிந்திக்கிறோம். ஆசிரியர் தகுதி தேர்வையும் பணி நியமனத்திற்கான போட்டித் தேர்வையும் தனியாக நடத்தலாம் என்று தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு தகுதியின் அடிப்படையில் பணி நியமனத்திற்கான அரசாணை வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் அரசு பள்ளியில் ஆசிரியர்கள் நியமனத்திற்கு தமிழக அரசு புதிய நடைமுறையை கொண்டு வந்துள்ளது. அதன்படி ஆசிரியர் தகுதி தேர்வையும் பணி நியமனத்திற்கான போட்டித் தேர்வையும் தனியாக நடத்தலாம் என்று தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இந்த போட்டித் தேர்வை எழுதுபவதற்கு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருப்பது அவசியம் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலை எதிர்கொள்ள அதிமுக தயாராக இருப்பதாகவும் யாருடன் கூட்டணி என்பது குறித்து உரிய நேரத்தில் முடிவெடுக்கப்படும் எனவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் 17 சிங்கங்கள் உள்ளன. இங்கு 6 மாதங்களுக்கு முன்பு பிறந்த பெண் சிங்கக்குட்டிக்கு ஜெயா என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பெயர் சூட்டினார். புலிகள் இருப்பிடம் மற்றும் சிறுவர் பூங்காவையும் அவர் திறந்து வைத்தார்.
இதயம் புரட்சி தலைவி அம்மாவுடைய நல்லாசியோடு நீலா என்ற பெண் சிங்கத்திற்கும் சிவா என்ற ஆண் சிங்கத்திற்கும் பிறந்த 6 மாத பெண் சிங்க குட்டிக்கு மாநிலம் புரட்சி தலைவி அம்மாவுடைய நல்லாசியோடு ஜெயா என்று இந்த பெண் சிங்க குட்டிக்கு பெயர் சூட்டப்படுகிறது. பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க அதிமுக தயாராக உள்ளதாக கூறினார். காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்பதில் தமிழக அரசு உறுதியுடன் உள்ளதாக தெரிவித்த அவர் மத்திய அரசுடன் இணக்கமான உறவு இருப்பதாகவும் குறிப்பிட்டார். நம்முடைய மாநில வளர்ச்சிக்காகத்தான் நம்முடைய நாடாளுமன்றத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. நம்ம யாருடைய கூட்டு கிடையாது, நம்முடைய எதிரியும் கிடையாது. நம்முடைய மாநில மக்கள் நம்முடைய நாடாளுமன்றத்தை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது நம்முடைய மாநில பிரச்சனைக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்றுதான் தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே நாம் இன்றைய தினம் மத்திய அரசுக்கு ஆதரவு கொடுத்திருக்கின்றோம். இது மட்டுமல்ல, காவிரி நதிநீர் பிரச்சனை வருகின்ற பொழுது நம்முடைய நாடாளுமன்ற தான், தமிழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற தான் இந்த காவிரி நீரை பெறுவதற்கு காவிரி மேலாண்மை வாரியம், அப்பொழுது வாரியத்தை நான் கேட்டு இருந்தோம், தீர்ப்பு வரத்துக்கு காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு விரைவாக அமைக்க வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி கிட்டத்தட்ட 22 நாட்கள் அந்த நாடாளுமன்றமே செயல்பட முடியாத அளவிற்கு நாம் அழுத்தம் கொடுத்தோம். சொத்து வரி உயர்வை கண்டித்து வரும் 27ஆம் தேதி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் 50% முதல் 100% வரை சொத்து வரியை உயர்த்தி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு மக்களை பேரதிர்ச்சியில் உறைய வைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். உள்ளாட்சி தேர்தலை நடத்தாததால் மத்திய அரசிடமிருந்து கிடைக்க வேண்டிய 3500 கோடி நிதி பெற முடியாமல் இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள ஸ்டாலின், வாடகைதாரர்கள், வணிகர்கள் என அனைத்து தரப்பினரும் பாதிக்கும் வகையில் சொத்து வரியை உயர்த்தி தமிழக அரசு மக்களை துயரத்தில் ஆழ்த்தியிருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். சொத்து வரி உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி அனைத்து மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் வரும் 27ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் ஸ்டாலின் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். 5வது நாளாக தொடரும் லாரி உரிமையாளர்களின் வேலைநிறுத்த போராட்டத்தால் பல ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு சரக்கு போக்குவரத்து முடங்கியுள்ளது. பெட்ரோல், டீசல் விலையை ஜிஎஸ்டிக்குள் கொண்டு வர வேண்டும், சுங்க கட்டணத்தை ஆண்டுக்கு ஒருமுறை வசூலிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 20ஆம் தேதி முதல் லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக நாடு முழுவதும் சரக்குகள் தேக்கமடைந்துள்ளன. சென்னை போன்ற பெருநகரங்களில் காய்கறிகளின் விலை இரட்டிப்பாக விற்பனை செய்யப்படுவதால் பொதுமக்கள் அவதிக்காலாகி வருகின்றனர். பல கோடி மதிப்புள்ள சரக்குகள் தேக்கமடைந்துள்ளன. 5வது நாளாக நீடிக்கும் வேலை நிறுத்தத்தால் லட்சக்கணக்கானோர் வேலை இழந்து தவிக்கின்றனர். இந்தியாவின் மிக சிறந்த தூதர்களாக வெளிநாடு வாழ் இந்தியர்கள் சேவையாற்றி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். 5 நாள் பயணமாக ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அவருக்கு ருவாண்டாவின் தலைநகர் கிகாலியில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அந்த நாட்டு அதிபர் பாலால் ககாமேவுடன் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது இரு நாடுகளிடையே ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. பின்னர் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, கிகாலி நகரில் சிறப்பு பொருளாதார மண்டலம், தொழிற்பூங்கா மற்றும் வேளாண் துறைக்கு 1400 கோடி கடனாக வழங்கப்படும் என்று அறிவித்தார். இந்திய சமூகத்தினரிடையே உரையாற்றிய பிரதமர், ருவாண்டாவில் இந்திய தூதரகம் விரைவில் அமைக்கப்படும் என்றார். இதனைத் தொடர்ந்து கிகாலி சென்ற பிரதமர் இந்தியா சார்பில் 200 பசுக்களை பரிசாக வழங்கினார். ஒரு குடும்பத்திற்கு ஒரு பசு என்ற ருவாண்டா அரசின் திட்டத்திற்கு இந்தியா பசுக்களை வழங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகள் தொடர்கின்றன. சேலத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் மேட்டூர் அணைக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று ஆட்சியர் ரோஹிணி தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மேட்டூர் அணை முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியிருப்பதால் அணைக்கு வரும் 75,000 கன அடி நீர் அப்படியே வெளியேற்றப்பட்டு வருவதாக கூறினார். இதனால் 12 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டிய ரோஹிணி, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அனைத்தும் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மேட்டூர் அணையில் ஸ்டாண்டியர் ரிசர்வாயரில் மணி 12 இந்த டயத்தில் வந்து 75,000 கன அடி கியூசெக்ஸ் வந்து தண்ணீர் வருப்பட்டு கொண்டு இருக்கிறது. 75,000 கியூசெக்ஸே அவுட்ஃப்ளோவும் இருக்கிறது. டிஸ்சார்ஜ் ஃப்ரம் த டேம் வந்து 75,000 கியூசெக்ஸு. இதை வந்து நம்மளுடைய லெவல் 120.3 இந்த மெயின்டைன் பண்ணுறதுக்காக வரக்கூடிய இன்ஃப்ளோ அவ்வளோ வந்து அவுட்ஃப்ளோவாக
டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்காக நடவடிக்கைகள் வந்து பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் மூலமாக எடுக்கப்பட்டு வருகிறது. கூடாத ஒவ்வொரு சொட்டு தண்ணீர் வந்து நல்ல முறையில் பயனடைய வேண்டுங்கிறது ஒரு பட்சத்தில் கண்டிப்பாக இந்த தண்ணீருடைய ஜுடிஷியஸ் வந்து யூஸ்க்காக அரசாங்கத்துக்கு இந்த விஷயங்கள் வந்து பரிசீலனை செய்து அனுப்பப்பட்டது. சேலத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் மேட்டூர் அணைக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றும் அதனால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை எனவும் அவர் விளக்கமளித்தார். டேம் சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய 16 லொகேஷன்ஸில் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் சார்பாக வந்து சிறப்பு ஸ்பெஷல் பீட்ஸ் சிறப்பு பந்தோபஸ்து வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. மொபைல் பெட்ரோல்னு சொல்லுவோம். மொபைல் பெட்ரோல் மூலமாக மேட்டூர் டேம் வளாகத்தில் இருக்கக்கூடிய மேட்டூர் பூங்கா இருந்தாலும் சரி, 16 பாலம் இருந்தாலும் சரி, மற்றும் அனைத்து இடங்களில் வந்து ஸ்பெஷல் பந்தோபஸ்த் ஸ்கீமை போட்டுட்டு போலீஸார் மூலமாக வந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. பிடபிள்யூடி ஆஃபீஸர்ஸ் மற்றும் ரெவென்யூ ஆஃபீஸர்ஸ் மூலமாகவும் இந்த சுற்றுலா தலங்கள் வந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. ஸோ பல்வேறு இடங்களில் நாங்கள் எச்சரிக்கை போர்டு வச்சிருக்கிறோம். கண்டினியூஸ்லி வந்து மொபைல் பெட்ரோல் மூலமாக பொதுமக்கள் வந்து இந்த தாழ்வான பகுதியில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ செல்ஃபி எடுக்கிறதுக்கோ அல்லது பார்க்கறதுக்காகவும் போகக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு இன்டென்சிஃபைடு ஆக்ஷன் வந்து எடுக்கப்பட்டு வருது. காவிரியில் தற்போது வெள்ளம் இல்லை என்றும் பாசனத்திற்கான தண்ணீரே வந்து கொண்டிருப்பதாகவும் அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். மாவட்ட வருவாய் அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாக கூறிய அவர் தாழ்வான பகுதிகளில் உள்ளவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். கால்நடைகளையும் பாதுகாப்பான இடங்களில் கட்டி வைக்க வேண்டும் என்று, ஏன்னா பொதுவாக அந்த கால்நடைகளை தான் குளிப்பாட்டுறதுக்காக அவங்க கொண்டு செல்வாங்க. அப்போது கால்நடைகளோடு அவர்களும் அடித்து செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஏன்னால் நீரினுடைய வேகம் அவர்களுக்கு தெரியாது. அதனாலே அவர்கள் அந்த நிலையை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தொடர் கண்காணிப்பில் அந்தந்த பகுதி வட்டாட்சியர், கிராம நிர்வாக அலுவலர், அதேபோல் கிராம உதவியாளர்கள் அவங்க தொடர் தண்டோரம் மூலமாக செய்திகள் சொல்வதோடு மாத்திரம் இல்லாமல் நேரடி ஆய்வில் இருப்பதற்காக தான் நம்முடைய வருவாய் நிர்வாக ஆணையர் சத்யகோபால் அவர்கள் முதலமைச்சருடைய ஆணையை ஏற்று தஞ்சாவூர், திருச்சி அந்த பகுதியிலே நேரடி கண்காணிப்பிற்காக அவர் கள ஆய்வுக்காக சென்றிருக்கின்றார்கள். அதேபோல் அடையாளம் காண்பதற்கு தரைமட்ட பாலங்களின் எச்சரிக்கை பதாகைகள் அமைத்து, இப்போ தரைமட்ட பாலங்கள் நிறைஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு அடையாளம் தெரியாது. அந்த பகுதியில் தான் வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து இது சாதாரணமாக அதோடைய நீருடைய வேகம் தெரியாமல் அதில் போயிடுவாங்க. ஸோ அதையுமாக முற்றிலுமாக தவிக்கணுன்ற எச்சரிக்கை போர்டு கொடுத்து அங்கேயே போலீஸ் பீட் போடுறோம். அங்கேயே நம்முடைய ரெவென்யூ ஆஃபீஸர்ஸ் போட சொல்லியிருக்கிறோம். அவங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். நீடாமங்கலம் அருகேயுள்ள மூணாறு தலைப்பிற்கு வந்தடைந்த காவிரி நீர் திருவாரூர், நாகை மாவட்ட சம்பா சாகுபடிக்காக திறந்துவிடப்பட்டது. மேட்டூரிலிருந்து திறந்துவிடப்பட்ட காவிரி நீர் கடந்த 22ஆம் தேதி தஞ்சை மாவட்டம் கல்லணைக்கு வந்தடைந்தது. இதையடுத்து அங்கிருந்து டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்த நிலையில் 1938 கன அடி தண்ணீர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியை அடுத்துள்ள நீடாமங்கலம் மூணாறு தலைப்பிற்கு வந்தது. இந்த நீரில் 718 கன அடி தண்ணீர் வெண்ணாற்றிற்கும், 810 கன அடி தண்ணீர் கோரையாற்றுக்கும், 410 கன அடி தண்ணீர் பாமணி ஆற்றுக்கும் திறக்கப்பட்டது. இந்த தண்ணீர் திருவாரூர், நாகை மாவட்ட சம்பா சாகுபடிக்கும் கடைமடை பகுதி பாசனத்திற்கும் பயனளிக்கும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஆலமூடு அம்மன் கோயிலில் நடைபெற்ற பூக்குழி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஆரல்வாய்மொழி பகுதியில் உள்ள ஆலமூடு அம்மன் கோயிலில் ஆண்டுதோறும் பூக்குழி கொடை விழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான பூக்குழி கொடை விழா கொடியேற்றத்துடன் தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. முக்கிய நிகழ்வாக யானைகள் அணிவகுத்து செல்லும் பவனியில் பக்தர்கள் ஆரவாரமுடன் வேல் குத்தி பால்குடம் எடுத்து சென்றனர். இதில் தமிழகம் மற்றும் கேரளாவை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். நீதியின் அடையாளமாக மதுரை மாநகரம் திகழ்ந்து வருவதாக சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி புகழாரம் சூட்டியுள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் 14வது ஆண்டு விழாவை முன்னிட்டு தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி வழக்கறிஞர் சங்க கட்டிடத்தில் கேக் வெட்டினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், மதுரை மாநகரம் கோவில்களின் அடையாளமாக திகழ்வதுடன் நீதியின் அடையாளமாக இருப்பதாகவும் புகழாரம் சூட்டினார். உயர்நீதிமன்ற மதுரை கிளை வரலாற்று சிறப்புமிக்க பல முக்கிய தீர்ப்புகளை வழங்கியிருப்பதாக கூறிய அவர், இது தென் மாவட்ட மக்களின் வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது என குறிப்பிட்டார். புதுச்சேரியில் பழமை வாய்ந்த நீராவி என்ஜின் ரயில் சேவை அடுத்த மாதம் தொடங்கப்படும் என ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகமான காரணத்தால்
புதுச்சேரியிலிருந்து டெல்லி, மும்பை, திருப்பதி உள்ளிட்ட முக்கிய நகரங்களுக்கு கூடுதல் ரயில் சேவை தொடங்கியுள்ளது. இதைத் தொடர்ந்து சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக 163 ஆண்டுகளுக்கு முன்பு பொருத்தப்பட்ட நீராவி என்ஜின் ரயில் அடுத்த மாதம் இயக்கப்படும் என ரயில்வே கிளை மேலாளர் குணசீலன் தெரிவித்துள்ளார். இதற்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இந்த ரயில் புதுச்சேரியிலிருந்து சின்னபாபு சமுத்திரம் வரை இயக்கப்படும் எனவும் அவர் கூறினார். கோவை நகரின் மையப்பகுதியில் இருக்கும் குளம் ஒன்றில் ஆயிரக்கணக்கில் மீன்கள் செத்து மிதந்தது பொதுமக்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை ராமநாதபுரம் சுங்கம் பகுதியில் மாநகராட்சிக்கு சொந்தமான வாளாங்குளம் அமைந்துள்ளது. சமீப காலமாக பெய்து வரும் மழையின் காரணமாக இந்த குளத்தில் நீர் நிறைந்து காணப்படுகிறது. இந்த நிலையில் வாளாங்குளத்தில் ஆயிரக்கணக்கான மீன்கள் செத்து மிதந்தன. தகவல் அறிந்து வந்து குளத்தை ஆய்வு செய்த மாநகராட்சி அதிகாரிகள் பரிசோதனைக்காக தண்ணீரை எடுத்துச் சென்றனர். இதனிடையே குளத்தில் கழிவுநீர் கலப்பதே மீன்கள் செத்து மடிய காரணம் என்று சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே வாளாங்குளத்தில் கழிவுநீர் கலப்பதை உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் தடுத்து நிறுத்த வேண்டுமெனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காட்பாடியில் கோவிலுக்கு செல்லும் பாதையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் கன்னியம்மன் மற்றும் முனீஸ்வரர் கோவில்கள் அரசு நிலத்தில் அமைந்துள்ளன. கோவில்கள் அமைந்துள்ள சாலையையொட்டி இந்தியன் வங்கிக்கு இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதனை சுற்றி தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டன. இந்நிலையில் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த ஒருவர் அங்கு 4 கடைகளை கட்டியதால் கோவிலுக்கு செல்லும் பாதை தடைப்பட்டது. இதனால் அவதிக்குள்ளான பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர். இதையடுத்து அந்த கடைகளை அகற்ற ஆட்சியர் உத்தரவிட்டும் தாசில்தார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனை கண்டித்து நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகள் அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். கன்னியம்மன் முனேஸ்வரன் கோயில் குறைந்தபட்சம் 300 வருஷமா இங்க 10 பட்டி கிராமத்தை சேர்ந்தவங்க தொடர்ந்து வருஷம் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது இன்னைக்கு நேத்து அப்படி எல்லாம் கிடையாது. இது இங்கே தனிப்பட்ட பல பேர் இந்த அரசியல் சம்பந்தத்தோட தனிப்பட்ட பல பேர் இந்த இடத்துல ஆக்கிரம் பண்ணிட்டு ஒவ்வொரு கடைக்கும் இன்னைக்கு 1 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு பணம் வாங்கி ஆக்கிரம் பண்ணி இந்த கோயில் எடுத்து ஒட்டு மொத்தமா பட்டா போட்டு விற்கிறதுக்கான வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. இதை இந்த 10 பட்டி கிராமத்திலயும் தொடர்ந்து வற்புறுத்தியும் இதுவரையும் நடவடிக்கை எடுக்கல. இந்த இடத்தை ஆக்கிரம் பண்ண இடத்தை உடனே இதை ஜேசிபி மூலியமா இல்ல ஜோனல் மூலியமா இதை இடிக்கணும் அப்படின்னு தான் இந்து முன்னோடைய கோரிக்கை. திருப்பூரில் 4 ஆண்டுகளுக்கு முன்பு கொலை வழக்கு ஒன்றில் கைது செய்யப்பட்ட தந்தை மகன் இருவருக்கும் ஆயுள் தண்டனை வழங்கி தாராபுரம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தளி பகுதியைச் சேர்ந்த லட்சுமணன் என்பவர் 4 வருடங்களுக்கு முன்பு அரிவாளால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இதனை விசாரித்த காவல்துறையினர் அந்த பகுதியைச் சேர்ந்த தந்தை மகன் இருவரையும் கைது செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த தாராபுரம் நீதிமன்றம் குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை வழங்கி 8000 ரூபாய் அபராதமும் விதித்தது. அபராதத்தை செலுத்த தவறினால் மேலும் 9 மாதம் சிறையில் இருக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. வருமான வரித்துறையில் உள்ள காலியிடங்களை நிரப்புதல் உட்பட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் ஆகஸ்ட் 12ஆம் தேதி அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட போவதாக வருமான வரித்துறை ஊழியர் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அந்த சங்கத்தின் நிர்வாகிகள் முதற்கட்டமாக ஆகஸ்ட் 9ஆம் தேதி அடையாள உண்ணாவிரதத்தில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்துள்ளனர். வருமான வரித்துறையிலே கிட்டத்தட்ட 50% காலி பணியிடங்கள் உள்ளது. எங்களது பணிகளுக்கான ரெக்ரூட்மெண்ட் ரூல் பணி நியமன ஆணைகள் இன்னும் முடிவு செய்யாமல் இருக்கின்றன. ஏற்கனவே இருக்கிற ரெக்ரூட்மெண்ட் ரூலை ரிலாக்ஸ் செய்து எங்களுடைய ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்க நம்ம கோரியுள்ளோம். அதையும் சிபிடிடி நிர்வாகம் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் உள்ளது. இதையொட்டி முதல் கட்டமாக மே 17ஆம் தேதி நாங்கள் நாடு முழுவதும் அனைத்து வருமான வரி அலுவலகம் முன்னும் மதிய இடைவேளை ஆர்ப்பாட்டம் செய்தோம். அது மட்டுமல்லாமல் மே 30, 31 மற்றும் ஜூன் 1 தேதியிலே கருப்பு அட்டை அணிந்து நாங்கள் போராட்டம் நடத்தினோம். ஜூன் 19ஆம் தேதி அனைத்து தலைநகரங்களிலும் நாங்கள் ஒரு நாள் தர்ணா இருந்தோம். அதன் பிறகு ஜூன் 26ஆம் தேதி பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார்கள். பேச்சுவார்த்தையில் எந்தவித முடிவும் அவர்கள் கூறாத காரணத்தினால் 2ஆம் கட்ட போராட்டத்தை நேற்று முதல் நாங்கள் துவக்கியுள்ளோம். ஊழலற்ற ஆட்சிதான் நரேந்திர மோடி அரசு என்றும் எனவே தான் டிடிவி தினகரன் பாஜகவுடன் கூட்டணிக்கு வரவில்லை என இல கணேசன் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு காவிரி நீரை பெற்றுத்தர வேண்டியது மேலாண்மை ஆணையத்தின் கடமை என்றும் அவர் கூறியுள்ளார். போராடி இத்தனை கஷ்டப்பட்டு பெற்றிருக்கிறோம். ஆணையத்துக்கு முழு அதிகாரம் தர வேண்டும். பல்லில்லாத ஒரு ஆணையமாக இருந்து பயனில்லை. ஆனால் இந்த பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு என்ன தண்ணீர் தர வேண்டும் என்று நாம் உச்ச நீதிமன்றம் தந்திருக்கிறோம். அதை தர வேண்டிய கடமை ஆணையத்திற்கு இப்போது. ஊழல் எந்த இடத்தில் இருந்தாலும் கூட
இந்த மத்திய அரசாங்கம் சம்பந்தப்பட்ட செய்தியை பற்றி சொல்லியிருக்கார். நரேந்திர மோடி ஆட்சி பொறுப்பு ஏற்பதற்கு முன்பாக அவர் சொன்ன வாக்கியம், நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், எவரையும் வாங்க விட மாட்டேன், நீ நல்லதாக செய்திருந்தால் உனக்கு வசதியாக நான் நிறைய ஆப் வச்சிருக்கேன், தப்பு பண்ணா ஆப் வச்சிருக்கேன், அதனால உப்பு தின்னவன் தன்னை குடிச்சே தீரணும். அரசியல் மாற்றம் என்பது ஒரு கட்சி மாற்றம் அல்ல. தினகரன் அவர்கள் இந்த கூட்டத்தில் நாங்கள் சரி. செய்திகள் தொடர்கின்றன. பாகிஸ்தான் நாடாளுமன்ற தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்று முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் கோரிக்கை விடுத்துள்ளார். சிறையில் இருந்தவாறு அவர் வெளியிட்டுள்ள வீடியோ ஒன்றில் பாகிஸ்தானில் நீதி தோற்றுவிட்டதாக தெரிவித்துள்ளார். ஜூலை 25ஆம் தேதி முடிவு கட்டும் நாளாக இருக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள நவாஸ் ஷெரீப் இதுவரை இல்லாத வெற்றியை தனக்கு பொதுமக்கள் தருவார்கள் என நம்பிக்கை வெளியிட்டார். நாளை நடைபெறும் தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்றும் நீதியை காப்பாற்ற சிங்கம் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். ரோஜர் கோப்பை டென்னிஸ் தொடரிலிருந்து முன்னணி வீரரான ரோஜர் ஃபெடரர் விலகியிருப்பது ரசிகர்கள் மத்தியில் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. சுவிட்சர்லாந்தின் ரோஜர் ஃபெடரர் டென்னிஸ் உலகில் முன்னணி வீரராக வலம் வருகிறார். திறமையான ஆட்டத்தை வெளிப்படுத்தும் இவருக்கு உலகம் முழுவதும் ரசிகர்கள் உள்ளனர். இதனுடைய டொராண்டோவில் அடுத்த மாதம் நடைபெறும் ரோஜர் கோப்பை டென்னிஸ் தொடரில் பங்கேற்கப் போவதில்லை என திடீரென அறிவித்துள்ள ரோஜர் ஃபெடரர் இதற்காக ரசிகர்களிடம் மன்னிப்பும் கோரியுள்ளார். இதனால் அவரது ரசிகர்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர். இருப்பினும் ரஃபேல் நடால், நோவாக் ஜோகோவிச் போன்ற நட்சத்திர வீரர்கள் இந்த தொடரில் பங்கேற்கின்றனர். புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.